அறிவியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெறும் மாணவர்கள் பொதுவாகவே மருத்துவத் துறையைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் எஸ்டிபிஎம் தேர்வில் அறிவியல் பிரிவில் 4 CGPA-க்களை பெற்று நாட்டிலேயே சிறந்த மாணவர்களில் 8வது இடத்தில் இருக்கும் ஒரு மாணவர் ஆசிரியர் தொழிலைத்தான் செய்வேன் என ஒற்றைக்காலில் நிற்கிறார் என்றால் நம்புவீர்களா? நம்பத்தான் வேண்டும். அவர்தான் கில்லானைச் சேர்ந்த பிரையன் இமானுவல் ரிச்சர்ட் எனும் மாணவர். Saudara Brian Emmanuel Richard dari Kolej Tingkatan 6 Sri Istana, Kelang, Selangor. எனக்கு ஆசை டிகிரி மேத்தமெட்டிக்கில் செய்யணுன்னு. அப்புறம் என் டீச்சர் செகண்டரி ஸ்கூலில் கேட்டேன் இங்கே போகணுன்னு. அவங்க மேத்ஸ் வாத்தியார். அவங்க சொன்னாங்க, அவங்களே எஸ்டிஎம் போனாங்க. அந்த மேத்ஸில் ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு எஸ்டிபிஎம்மில். நான் கேட்டு என் ஃப்ரெண்ட்ஸில் கேட்டேன், மெட்ரிக்ஸில் மேத்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக சொல்லி தருவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க மேத்ஸ். ஸோ அதனால தான் நான் எஸ்டிபிஎம் சூஸ் பண்ணேன். நம்ம V40 கேட்டகரி. எங்கள் அப்பா மிந்தி இப்போது டீச்சராக வேலை செய்கிறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், 24 வயசு, இப்போ வேலை செய்கிறார். நான் எஸ்டிபிஎம்மில் 4 சப்ஜெக்ட் எடுத்தேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அப்புறம் இப்போ கஜனம். எல்லாத்தையும் நான் ஏயில் கிடச்சிட்டேன். ஆசிரியர் பணி மீது அதீத பற்றுக்கொண்ட ஒருவரால் மட்டுமே இத்தகைய முடிவை எடுக்க முடியும். ஆசிரியராக வேண்டும் என்பது ஆசை. ஆனால் எந்த துறையில் ஆசிரியராக வேண்டும் என்பதை சிறு வயதிலேயே முடிவு செய்து அதற்கான முயற்சியையும் செய்து வரும் பிரையன் கனவின் ஆழம் அறிந்தவர் என்றுதான் கூற வேண்டும். பால்ய வயது முதலே கணித பாடத்தின் மீது ஈர்ப்பு கொண்டு கணித ஆசிரியராக மட்டுமே வர வேண்டும் என்ற வேட்கையுடன் கல்வி கற்ற இவர் கடந்த ஆண்டு எஸ்டிபிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்று நம் சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் பெருமைப்படுறாங்க. அண்ட் நான் எஸ்டிபிஎம் வரக்குள்ளே நான் இதெல்லாம் யோசிக்கலை. ஒரு 3.2 3.5 வாங்குறதே ஒரு அதிசயமாக இருந்துச்சு. இப்போது 4.5 வாங்குறது கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. நான் ஏன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணேன்னா அந்த மேத்ஸ்க்காக நான் சூஸ் பண்ணேன். முந்திலேருந்து எனக்கு மேத்ஸ்னால் பிடிக்கும். அந்த பசில் மாதிரி, ப்ராப்ளம் சால்விங் மாதிரி ஒரு கடை இருந்துச்சுன்னா எப்படி அந்த சால்வ் பண்ணணுன்னு, அதனால தான் எனக்கு மேத்ஸ் பிடிச்சிச்சு. ஸோ அந்த மேத்ஸ்க்காக தான் அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமே சூஸ் பண்ணேன். எங்கள் அப்பா இன்ஜினியரிங்லேருந்து ரிட்டையர் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து சேலரி கொஞ்சம் குறைவாக போச்சு. ஸோ ஏன் எங்கள் அப்பா சிரமம் பண்ணோன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்து கவர்மெண்ட் யூனியில் போயிட்டு காசு சேமிக்கலான்னு நினச்சேன். வயது மாற்றமும் கால மாற்றமும் நமது எதிர்கால ஆசையை மாற செய்து கொண்டே இருக்கும் என்ற மாயத்திரையை கிழித்தெறிந்து ஆரம்ப பள்ளி முதலே நண்பர்களுக்கு கணித பாடத்தை போதித்ததிலிருந்து தனது கனவினை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டார் பிரையன். எனக்கு ஆசையை ஒரு மேத்ஸ் வாத்தியார் ஆகணும். சின்ன வயசில் ப்ரைமரி ஸ்கூலில் நான் மேத்ஸில் கொஞ்சம் ஓகே தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் புரியாமல் என்கிட்ட ஆஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நான் சொல்லி தருவேன். அப்புறம் அவங்க அந்த மாதிரியா, அந்த மோமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் எங்கள் டீச்சிங் பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு காரணம்னா சர்ச்சில் எவ்ரி சண்டே நான் 9 to 11 இயர்ஸ் குழந்தைங்க நான் சொல்லித்தருவேன். ஸோ நான் என்ஜாய் பண்ணுவேன் கிட்ஸ் கூட. அதனால தான் நான் டீச்சிங். சுய ஒழுக்கமும் மற்றும் வகுப்பறையில் 80% கவனம் செலுத்தியதால் தான் கணித பாடம் உட்பட மற்ற அனைத்து பாடங்களிலும் தம்மால் பெற முடிந்ததாக கூறுகிறார் இவர். கட்டாயத்தினாலோ மன அழுத்தத்துடனோ ஒருவரை கல்வி கற்க வைக்க முடியாது. எனவே மகிழ்ச்சியுடன் படிக்கும்போது சிறந்த தேர்ச்சி நிச்சயம் என்கிறார் பிரையன். எஸ்டிபிஎம்க்கு போக ஒரு காரணம் இருக்கலாம். அந்த காரணம் இருந்தால் நீங்கள் முடிக்கலாம். ஒரு காரணம் இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணி போனீங்களா முடிக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வேறு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே போங்க. எஸ்டிபிஎம் ஒரு காரணம் இருந்துச்சுன்னா எஸ்டிபிஎம்கே வாங்க. ரொம்ப கஷ்டமாக இல்லை, செய்யலாம். கொஞ்சம் முயற்சி தான் வேணும். கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீச்சருக்கு மரியாதை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லித்தருங்க. உங்களுக்காக செய்யலைனாலும் உங்கள் கடவுள்
அம்மா அப்பா டீச்சருக்காக யோசித்து பெஸ்ட்டாக கொடுங்க. நான் இந்த மாதிரி ரிசல்ட் வாங்கினேன்னா எங்கள் முக்கியமான காரணம் எங்கள் அம்மா அப்பா தான். நான் அவ்வளோ டெய்லி படிக்க மாட்டேன். ஸோ நான் கொஞ்சம் ஈஸி கோயிங், டிவி பார்ப்பேன், கேம்ஸ் விளையாடுவேன். அவங்க சொல்லலைன்னா நான் படிக்கவே மாட்டேன். ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணாங்க, அதனால தான் இங்கே நிற்கிறேன். தம்மை தொடர்ந்து முயற்சி செய்ய வைத்து ஊக்கமளித்த பெற்றோருக்கு நன்றி தெரிவிக்கிறார் இவர். நம்முடைய பிள்ளைகள் நாம் பணிபுரியும் துறையை கடந்து ஒரு படி மேலாக முன்னேறி இருக்க வேண்டும் என்று தங்களின் எண்ணங்களை பிள்ளைகளின் மீது திணிக்கும் பெற்றோர்கள் மத்தியில் மாணவன் பிரையனின் பெற்றோர் சற்று வித்தியாசம்தான். சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு வழங்கி அவர்களுக்கு எவ்வித அழுத்தங்களும் கொடுக்காமல் பிடித்ததை துணிவாய் தேர்ந்தெடு என்ற கொள்கையோடு தங்களுடைய இரு பிள்ளைகளையும் வளர்த்துள்ளனர் இவர்கள். எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் டாப் 8 வாங்குவார் மலேசியாவில். நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் அவர் வரோம். ஆக்சுவலி அவர் எஸ்டிபிஎம் செய்யும் போதே பண்ணாத முன்னையே அவங்க நான் டீச்சராக ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம், ஹோம்ஒர்க் செஞ்சோம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அந்த எஜுகேஷன் ஃபேர் அந்த மாதிரிலாம் பிஃபோர் எஸ்பிஎம்மே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் ஹஸ்பண்ட் என் பாயும் எல்லாம் நாங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சோம். இந்த மாதிரி ஓகே எது எடுத்தால் இப்படி போகிறது அப்படி போகிறதுன்னு நாங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒன்று எஜுகேஷன் ஃபேர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு, எங்கே எப்படி எடுக்கிறது. ஸோ இவர் மேத்ஸ் இருந்ததுக்கு ஆக்சுவலி ப்ரைவேட்டில் ரொம்ப சாய்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் சரி இன்னொரு சாய்ஸ் எஸ்டிபிஎம் ஒரு வைஸ் சாய்ஸ், அது மூலிமா நாங்கள் போகணுமா கவர்மெண்ட் யூனிக்கு போகலாம் செய்யலாம் அப்படின்னு தான் நாங்கள் அது ஊக்கம் கொடுத்தோம். அப்புறம் அவரே அது ஒரு சேலஞ்சாக எடுத்து சரி நான் என் ட்ரீம்ஸை நான் கேட்ச் பண்ணணும், அதுக்கு தான் அவர் அந்த எஸ்டிபிஎம்மை செஞ்சாங்க. அண்ட் அவரோட எண்ணம் கவர்மெண்ட் யூனிக்கு படிக்கணும்னு தான் அது செஞ்சாங்க. பரீட்சை டைம் கூட அவங்கள ஸ்கெட்யூல்லாம் போட்டுக்குவாங்க. அவங்களே எஃபர்ட் எடுத்து ஆஃப்கோர்ஸ் ஆஸ் அ பேரண்ட் அந்த கவலை இருக்கும் தான். ஏன்னா பரீட்சை வருது, என்னடா இவர் ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படிலாம் இருக்கும். ஆனால் அவர் இந்த ஸ்கெட்யூல் படி அவர் ஃபாலோ பண்ணி அவரே எல்லாமே அவரே செஞ்சுக்குவார். ஸோ படிப்பு விஷயத்தில் ஆக்சுவலி நாங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, அவர் கூல் பாய்லாம். அவங்க தான் படிக்க போகிறாங்க, அவங்க தான் அச்சீவ் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க பிடிச்சது செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுறோட. ஏன்னா நம்ம அவங்களுக்காக தான் வேலை செஞ்சு படிக்க வைக்கிறோம். ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு பிடிச்சது எடுத்தால் இன்னும் எக்ஸலண்ட்டாக செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால வி சப்போர்ட் 100%. பலருக்கும் பல ஆசைகள் இருக்கும். ஆனால் ஆசையை லட்சியமாக கொண்டு அதை நோக்கி சவால்களை கடந்து பயணிப்பவர்கள் சிலரே. அந்த வகையில் தனது ஆசிரியர் பணி கனவை எட்ட வேண்டும் என்ற துடிப்பில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை கொண்டு உறுதியாக பயணிக்கும் பிரையன் தனித்து நிற்கிறார். ஒரு தலைச்சிறந்த ஆசிரியராக பிரையன் வலம் வர நாமும் வாழ்த்துவோம்.